சில பேர் கிரேஸ் டீச்சிங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை, ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை, ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. இல்ல 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 இல்ல, பர்ஃபார்மன்ஸுக்காக எதுவும் செய்ய வேண்டியதில்லை, தேவனை திருப்திப்படுத்துறதும் செய்ய வேண்டியதில்லை. நீங்க எதுவும் செஞ்சுதான் தேவன் உங்க மேல திருப்தியாக போறது இல்ல. எதுவுமே செய்யறதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்துவை பார்த்து இதோ என் நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னார். ஒரு ஊழியமும் செய்யறதுக்கு முன்னால, ஞானஸ்தானம் எடுத்துக்கிறதுக்கு முன்னால தண்ணியை திராட்சரசம் ஆக்கல, ஒன்னும் ஆக்கல, அவர் பாட்டுக்கு முங்கி எழும்புறாரு, இதோ என் நேசகுமாரன் இவரில் மிகவும் பிரியமா இருக்கிறேன். நம்ம எப்படி, நம்மளா இருந்தா எப்படி? பரீட்சைக்கு போயிட்டு வந்த பிறகுதான் சொல்லியிருப்போம். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதோ என் நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன். 2 பிள்ளை பெத்தேன், இவன் தான் ரொம்ப ரொம்ப நல்லா படிப்பான், பெட்டு, பார்த்து கத்துக்க. அவருக்கு பிதாவுக்கு தெரியுது, இப்பதான் ஒரு பரீட்சைக்கே போறாரு, 4வது அதிகாரத்துல சோதனைக்கே போறாரு. ஆனா சோதனைக்கு முன்னால சொல்லப்பட வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது, இதோ என் நேசகுமாரன். இந்த ரெவலேஷன் தான் ஒரு ஆளை பாவத்தை எதிர்க்க வைக்குமே தவிர, நீ ஜெயிச்சுட்டு வா நான் பிறகு உன்னை நேசிக்கிறேன்னா அவன் தோத்துதான் போறான். விளங்குதுங்களா? அதனாலதான் கோலியாத்தை யாரும் ஜெயிக்க முடியாத போது தாவீது ஏன் ஜெயிச்சானா, தாவீதுன்னா பிலவடன் அர்த்தம். மாணவன் என்கிற வெளிப்பாடு யாருக்கு இருக்குதோ அவங்க எவ்வளவு பெரிய கோலியாத்தையும் ஜெயிக்க முடியும். நாம ஜெயிக்கிறது நம்முடைய அன்புனால இல்ல, நாம ஆண்டவர் மேல வைக்கிற அன்புனால நாம ஜெயிக்கல. நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா இருக்கிறோம். ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்கிற ஒரு குறை உண்டு அப்படின்னு, இந்த ஆதியில் இருக்கிற அன்பை விட்டுட்டோன்றது எல்லாருக்கும் இருக்கிற குறை. இந்த ஆதியில் இருந்த அன்பை விட்டாய், ஆதியில் இருந்த அன்பை விட்டாய். அதை வெளிப்படுத்தும் விசேஷம் வாசித்து பாருங்க, அது எங்க வருது? 2வது அதிகாரம் 4வது வசனமா? ஆனாலும் நீ ஆதியில் இருந்த, ஆனாலும் முன்னால் என்ன வருது பாருங்க, நீ சகித்துக் கொண்டு இருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்படுவதையும் அறிந்திருக்கிறேன். இப்பெல்லாம் நீ செய்யற, எங்க இதுக்கு மேல எப்படிதான் அன்பு கூறுறது? பொறுமையா இருக்கிறேன், அதுக்கு இன்னும் மேல உள்ள வசனம் வாசித்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலா சொல்றாரு என்னெல்லாம் செய்யறோம்னு சொல்லிட்டு. இவ்வளவும் செஞ்ச பிறகு சொல்றாரு, ஆனாலும் ஆதியில் இருந்த கொண்ட அந்த அன்பை நீ விட்டாய் என்று எனக்கு உன் பேர்ல ஒரு குறை உண்டு. இதுதான் எனக்கு பைபிள் வாசிக்கும் போது நான் யோசித்து பார்ப்பேன், அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். ஆதியில் இருந்ததை விட இப்பதான் அதிக அன்பாகிறோம், நம்ம ஒருவேளை விசேஷமாகிறோமோ? ஏன்னா அந்த ஆதியில் இருந்தது வேற, இப்ப இருக்கிற அன்பு வேற. ஆதியில் இருக்கிறத இப்ப நம்ம பயங்கர அன்பா இருக்கிறோமே அப்படி யோசிப்பேன். அப்புறம் நான் யோசிப்பேன், யாராவது ஒருத்தன் திடீர்னு ரட்சிக்கப்பட்டு, சரி எல்லாரும் மத்தையில இருந்து வாசிக்கிறாங்க, நம்ம வெளிப்படுத்தல இருந்து வாசிப்போம்னு ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, அன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கான், அவன் வாசிக்கிறான் வெளிப்படுத்த 2 நாள். ஆண்டவர் சொல்றார், ஆதி இருந்த அன்பு, இன்னைக்குதான் வந்தேன், இன்னைக்குதான் ரட்சிக்கப்பட்டு வந்தேன், அதுக்குள்ள ஆதி எங்கேயா வந்துச்சு? சில சமயம் நம்ம ஆதியில ரொம்ப அன்பா இருந்த மாதிரி அப்படி ஒண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்க அப்படி யோசித்துக்கிறீங்க, ஆதியில நம்ம ரொம்ப அன்பா இருந்தோம். அன்பா இருக்கிறதுனா என்ன? ஆதியில எப்படி அன்பா இருந்தீங்க? டிராக்ட் கொடுக்க போவோம் பிரதர், சர்ச்சை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம், பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சோன்னா அப்படியே போவோம். ஜபம்னா முட்டி போட்டோம்னா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் 2 முட்டியும் அப்படிதான் கருப்பா இருக்கும். இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர், முடியல. இதுதான் ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா அவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ செஞ்ச, முட்டி கருப்பாச்சு, நீ பிள்ளைய தூக்கி போட்டுக்கிட்டு ஜெயிலுக்கு ஊழியத்துக்கு போன, ஆஸ்பத்திரிக்கு போன, டிராக்ட் கொடுத்த, 1 வாரம் விடாம சபைக்கு அட்டன் பண்ற, இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் ஆதி இருந்த அன்பை விட்டாய், பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அப்ப இந்த ஆதி அன்பு அப்படின்றது இங்கிலீஷ் பைபிள்ல ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு வருது. ஃபர்ஸ்ட் லவ். சோ இந்த ஃபர்ஸ்ட் லவ்ன்ற வார்த்தை வேற எங்க பைபிள்ல வருதுன்னு பார்த்தா, யோவான் புஸ்தகத்துல சொல்லியிருக்கு, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், அங்க வந்து பாத்தீங்கன்னா he first loved us ன்னு வரும். அப்ப எதை நம்ம விட்டுட்டோம்னா, அவர் நம்ம மேல அன்பா இருந்தாருன்றதை விட்டுட்டோம், பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அன்பு கூற பாக்குறோம். அப்படியாவது நம்ம மேல கொஞ்சம் அன்பா இருப்பாரா? அப்படியாவது தேவன் என் மேல அன்பா இருப்பாரா? நான் ஏதோ என் பேரில் குறை இருக்கிறது போல், இன்னும் சரியா செய்யல போல் இருக்கு, இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போல் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுவுமே செய்யாம நான் அவன் மேல அன்பா தான் இருக்கிறேன். நான் அவன் மேல முதலாவது அன்பா இருக்கிறேன்றதை அறிந்து கொள்கிறதுல இருக்கிற ஆனந்தம், ஆண்டவருக்கு நம்ம மேல வர்ற ஆனந்தம்,
நாம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அன்பு செலுத்தணும்னு நினைக்கும் போது தட்ஸ் an insult to God. ஏன்னா எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரியாதை மரியாதை சம்பாதிக்கப்படணும், அன்பை சம்பாதிக்க முடியாது. லவ் cannot be earned, லவ் cannot be bribed. நான் ஏதோ அதிகமா செஞ்சதுனால நான் அன்பை செலுத்தினா அதுக்கு பேர் அன்பு கிடையாது, கூலி, அவ்வளவுதான். ஏன்னா இதுதான் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் மைண்ட் செட். என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆள் மேல அன்பா இருக்கிறத எப்படி காமிக்கிறது, அவருக்கு ஊழியம் செய்வதன் மூலமாக காண்பிக்கிறது தான் அன்பு. அந்த மைண்ட் செட் இப்ப வருது ஆண்டவர்கிட்ட. நமக்கு என்ன வருது, இவருக்கு நம்ம ஊழியம் செஞ்சா அவர் மேல அன்பா இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு. எல்லாம் பக்கத்துல பார்த்து கண்ணை பாருங்க, கண்ணை பார்த்து சொல்லுங்க, நீ என்ன செஞ்சாலும், எவ்வளவு ஒழுக்கமா இருந்தாலும், எவ்வளவு நல்லா இருந்தாலும், ஆண்டவர் மேல கூட அன்பு வைக்க போறது இல்ல. கூட வைக்கணும்னா இப்ப குறைவால வச்சிருக்கணும். விளங்குதா உங்களுக்கு? கூட வைக்கணும்னா இப்ப குறைவா வச்சிருக்கணும். இப்பமே அவர் முழு அன்பை தான் வச்சிருக்கிறாரு. இப்ப முழு அன்பை வச்சிருக்கிறதுனால இனி அது குறைய போறதும் இல்ல, கூட போறதும் இல்ல, உங்க செயல்களை பார்த்து. ஏன்னா அவர் அன்பா இருக்கிறது நம்ம செய்யறதுனால அவர் அன்பா இல்ல, அவர் நம்முடைய செயல்கள் அவர் அன்பா இருக்கும்படி அவரை மோட்டிவேட் பண்ணல, அவர் அன்பானவர் என்பதனாலே அன்பா இருக்கிறார். அவரால் அது மட்டும்தான் செய்ய முடியும், அதனால அவர் அன்பா இருக்கிறார். நீங்க நல்லவங்கன்றதுனால அவர் உங்களை சுகப்படுத்தல, அவர் நல்லவருங்கிறதுனால அவர் உங்களை சுகப்படுத்துகிறார். சோ நீங்க ஏர்ன் பண்ண முடியாது, லவ் ஏர்ன் பண்ண முடியாது, ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணணும். மரியாதை என்பது நாம செய்கிற செயல்கள் மூலமா நமக்கு கிடைக்கிறது. நம்பிக்கை, ஒரு ஆள் மேல எப்ப நம்பிக்கை வைப்போம், எப்போ ட்ரஸ்ட் உண்டாகும், நம்ம செய்யற செயல்கள் மூலமாக நமக்கு ட்ரஸ்ட் உண்டாகும். ஆனா அன்பு என்பது இந்த ஏர்ன் பண்ண முடியாது, இட்ஸ் கிவன். ஏன்னு தெரியாதுங்க, நாங்க ஒரு நாள் அன்பா இருக்கிறேன், நான் என்னுடைய உள்ள அன்பா இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்க மேல அன்பா இருக்கிறார். அவருடைய அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இல்லாத போது we became relax and rest. இந்த ரெஸ்ட்ல இருக்கும்போது நீங்க ரொம்ப பெரிய பேட் ஹேபிட்ஸ்க்குள்ள அல்லது பாவத்துக்குள்ள எல்லாம் போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அது தேவையில்லை, நீங்க அதை தேடல. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஆமென்.